கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதாவது ஒரு வெற்றியை நோக்கி போகிறோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நமக்கு பின்னாடி யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஒரு அம்பை வேகமாக எய்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வில்லோட பவர் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த அம்பு கரெக்டான டார்கெட்டில் வேகமாக போய் சேரும். இப்போ இங்கே வில் அம்பு டீம் தான் வந்திருக்காங்க. இதில் யார் அம்பு யார் வில்லு அப்படின்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது ஒரு 11 பேர் கொண்ட குழு வந்திருக்காங்க. இவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொன்னால் தமிழ் கலாச்சாரத்தில் திரும்ப வணக்கம் சொல்லணும். வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நல்ல நல்ல ரிவ்யூஸ் எழுதுகிறாங்க. இப்போல்லாம் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்து நல்ல ரிவ்யூஸ் பார்க்குறதே அரிதாக இருக்குது. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு எழுதுகிறாங்க. பட் நம்ம படத்தை பற்றி எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் எழுதும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வழக்கம் போல் டைரக்டர்கிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது யார் அம்பு யார் வில்லு சார்? அவர் வரும்போதே உள்ளே சொல்லிட்டு தான் வந்தார். சார் நான் நிறையாலாம் பேச மாட்டேன், நான் பேச வச்சிருவோம். நாங்கள் அதான் பாடுவார், ஆனால் பேச மாட்டார், ஆனால் பாடுவார். பாடுவீங்களா சார்? இல்லை பாடிக்கிட்டே ஆடுவீங்களா? இல்லை இப்போ அதான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இதில் யார் அம்பா இருப்பாங்க யார் வில்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏன்னா ஒரு டைம் வந்து ஸ்ரீ வில்லா இருந்திருப்பாங்க, ஹரிஷ் கல்யாண் அம்பா இருந்திருப்பார். இன்னொரு டைம் வந்து ஹரிஷ் கல்யாண் வில்லா இருந்திருப்பார், ஸ்ரீ அம்பா இருந்திருப்பார். இந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ சுசீந்திரன் சார் படம் அப்படின்னாவே வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது வந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கோம். என்ன காரணம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஆக்சுவலி ஆதலால் காதல் செய்யறதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் ஃபிலிம் நிறையா ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தோம். முழுக்க தம்பி தான் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது. தம்பி தான் இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணான். பட் தம்பிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ 2-3 ஸ்கிரிப்ட் கேட்டால் அப்படி ஃபைனலாக ரமேஷுடைய ஸ்கிரிப்ட் பிடிச்சி ஆரம்பித்தது. பட்டு இது எங்களுடைய 2வது படம் எங்களுடைய ப்ரொடக்ஷனில். ஸ்டார் ஃபிலிம் லேண்ட் நந்தகுமாரனோட சேர்ந்து இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம் சார் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? டைரக்டர் ஸ்கிரிப்ட் கேட்க சொல்லும்போது நான் ஸ்கிரிப்ட் கேட்கல, ஓகே, என்னுடைய தம்பி தான் ஸ்கிரிப்ட் கேட்டான். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் கேட்டு நல்லா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிரும்ல. சொல்ல முடியாது. ஆமாம், கதை சேஞ்சஸ் சொல்ல முடியாது, ஈகோ பிரச்சனை வரும். 2 பேரும் ஒரே ரூமில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். பட் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நீங்கள் 2 பேர் ரூம்மேட்ஸ் நல்ல நண்பர்கள் அப்படின்னு வேறு நாங்கள் கேள்வி. ஆமாம், அதனால் ஈகோ வரும். அதனால கதை கேட்குற வேலையில் ஃபைனலாக படம் போட்டு காமிச்சான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னுடைய ஒப்பீனியன்ஸ் மட்டும் சொன்னேன். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். இல்லை, எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான் சார். ஒரு எப்படி பார்த்தாலும் வழக்கமாக ஏதாவது ஒரு நார்மலான கதை தான் இருக்கும். அதை வந்து ஸ்க்ரீன் பிளே அதில் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் தான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. பட் அதை பக்காவாக பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸை வந்து 2.5 மணி நேரம் தேட்டரில் உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். இப்போ பாட்டு போட்டால் இல்லை, சீன்ஸ் போட்டாவே எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து 2.5 மணி நேரம் ஆடியன்ஸை வந்து சீட் நுனியில் உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீ, நானே ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸ்ரீ, தேங்க்யூ மச்சி. ஏன்னா நண்பர்கள் ஜெயிக்கும் போது ஸ்ரீ அண்ட் ஹரிஷ் ரொம்ப நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நண்பர்கள். ஸோ 2 பேரும் ஜெயிக்கும் போது ஒவ்வொரு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஸ்ரீ, இப்போ எப்படி உங்களை வந்து இந்த என்ன சொல்லுது, இந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற பையன் அப்படின்னாவே வந்து கூடுமுகா எங்கப்பா இந்த ஸ்ரீ இருக்காப்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மேஜிக் எங்கே பிரதர் வச்சுருக்கீங்க? தெரியல, அது டேரக்டர் பண்ணது தான், நான் எதுவும் பண்ணல, டேரக்டர் தான். இல்லை, வழக்கேன்னு பார்த்ததுனால சாருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. என்னதான் நீங்கள் இடையில வந்து மிஸ்கின் சார் படத்தில் டாக்டராக நடிச்சிருந்தாலுமே ஆமாம், நம்மளை வந்து அப்படிதான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, நான் டாக்டருக்கெல்லாம் நடிச்சிட்டேன்ப்பா எப்படியாவது என்ன அந்த மாதிரி படிச்ச மூஞ்சி மாதிரி இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். சார்கிட்ட நானும் அப்படி தான் நினச்சி தான் போனேன். சார் வந்து ஆனால் வழக்கேன் அந்த விஷுவல்லாம் பார்த்துட்டு சரி அதுலேருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு இது புஷ் பண்ணி இந்த கேரக்டரை ஒர்க் ஆகும்னு சொல்லி சார் நான் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ரிஹர்சல் பண்ணோம். அப்படியே ஆகிடுச்சு. மாற்றணும், இப்போ அடுத்த படத்தில் இருந்தாலும் கொஞ்சம் மாறணும்னு இருக்கேன். எல்லாம் இப்போ பஞ்சர் போடுறவன் அப்படின்ற லெவலுக்கு. இல்லை, அந்த ரிக்ஷா தள்ளுறவன், இது இட்லி கடையில் வேலை பார்க்குறவன், இதில் மார்க்கெட்டில் வேலை செய்கிற பையன் இல்லை. இதில் வந்து அப்படி இல்லை, இது ஜோக்ஸ் அபார்ட். இதில் வந்து கார்த்திங்கிற கேரக்டர் என்னென்னா, இது கொஞ்சம் சார் சொல்லும் போதே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் இல்லை, அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு சில விஷயம் ப்ரிப்பேர் ஆகணும். அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் அது ரிஹர்சல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம். சின்னதாக அந்த சில்லறத்தனமாக திருட்டு வேலைலாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுதான் இந்த பெரிய பேங்க் ஆஃபீஸர் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், ஆக்சுவலி கதையிலே அப்படி தான் சொல்லுவான். ஒரு டைலாக் இருக்குது, நீங்கள் இப்போ படம் பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும். அது அந்த டைலாகே அப்படி தான் சொல்லுவான். அந்த சீன் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹிலாரியஸாக இருந்தது.
ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லுவான், அவன் கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை யோகி அண்ணா தான் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்துட்டு இதெல்லாம் ஒரு உழைப்பா, பர்ஸ் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ கேரக்டரே அதுதான், அந்த கார்த்திங்கிற கேரக்டர். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் டு ப்ளே திஸ் கேரக்டர். ஹரி கல்யாண் இவர் வந்து ஒரு பக்கம் எப்படி லைக் ஒரு அழுக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து ஸ்ரீயை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏ டியூட் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம ஹரிஷ் என்ன இதில் இது ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். ஓகே, எல்லாரும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஒரு கேரக்டர் தான். ஒரு மிடில் கிளாஸ் பையன், வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு பையன், ஃபோட்டோகிராஃபியில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப அழகாக அப்படிலாம் அவனுக்கு காமிக்கல. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக காமிச்சிருப்பாரு. ஒரே காஸ்டியூம் தான், சுற்றிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் ரோட்டில். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரும் ஸ்ரீயும் சம்ஸ்கிருதியும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல கொஞ்சம் பண்ணிக்கிறேன் லவ். மற்றபடி கான்ஃப்ளிக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த இது ஃபுல்லாக மாறிடும். ஓகே, எங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது, அடுத்து இந்த பையனுக்கு என்ன ஆக போகுது, இந்த கேரக்டரில் எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. லைக் ஒரு சோகம் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு லவ் இருக்குது, ஒரு இழப்பு இருக்குது, ஒரு தேடல் இருக்குது. ஸோ எல்லா விதமான எமோஷன்ஸும் இருந்ததுனால ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டைலான ஒரு ஹரிஷ் கல்யாணம் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கு ஒவ்வொரு படங்கள்லையும். இல்லை ஸ்டைலுன்னு சொல்ல முடியாது, பொறியாளன்லையுமே லைக் ரொம்ப ஒரு அதுலேயும் மிடில் கிளாஸ் பையன், அந்த மாதிரி ஒரு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிற பையமாக தான் இருப்பேன். பட் இதில் வந்து அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிருப்போம். லைக் செகண்ட் ஹாஃபில் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு விஷயத்தை இழந்ததுக்கப்புறம் அதை தேடி எப்படி அதை வாழ்க்கையை சரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அழுக்காக தாங்க காமிச்சிருக்காங்க. நேரில் பார்க்க தாங்க எப்படி இருக்கேன். ப்ளீஸ் நம்புங்க நான் தாங்க அது. நம்புங்க நான் தாங்க அந்த போஸ்டரில் இருக்கிறது. கண்ணக்குழி அழகி, காந்த கண்ணழகி அப்படின்னு உங்களை பற்றி நிறையா பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா எனக்கு என்னென்ன தெரியல சார், எவ்வளோ நேரம் நல்லா தான் பேசினேன். அவங்கள்ட்ட பேசும்போது ஒரே ஷையாக ஃபீல் பண்ணுறேன். இதில் 3 ஹீரோயின் இருக்காங்க. பட் யார் ஹீரோயின் மிஸ்ஸிங்கா இருக்காரு. ஆமாம், நம்ம எதுக்கு நம்ம அது அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையிட்டுக்கிட்டு. உங்களோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். நான் ஹரிஷோட லவ் இன்ட்ரெஸ்ட் ப்ளே பண்ணுறேன் இந்த படத்துக்கு. அண்ட் காலேஜில் ஒரு யங் லவ் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைக் காலேஜ் கோயிங் லவ் ஸ்டோரி. பட் தட்ஸ் ஆல். சாந்தினி சித்து +2க்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ என்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? பட் இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னதை பார்த்தா வந்து உங்களுக்கு தான் பேர் இல்லை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஹரிஷ் நீங்கள் படம் பார்த்தீங்கல்ல? பார்த்தாங்க. ஆமாம் பார்த்தேன். நான் அப்படி தான் கேட்பேன், நீங்கள் தான் கரெக்டாக சொல்லணும். நம்ம ஆக்சுவலி போஸ்டர்ஸ்லாம் பப்ளிசிட்டிலாம் பார்த்து அப்படி தான் தோணும், பேர் இல்லாத மாதிரி. பட் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. என்னோட கரியரில் ஒரு புதுசான ஒரு ரோல், ஸ்லம் கேர்ள் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி ஐ திங்க் ரொம்ப பயந்தேன் ஃபர்ஸ்ட், நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் டைரக்டரோட சப்போர்ட் ரொம்ப இருந்தது. அவர் கொடுத்த இன்புட்ஸில் நிறைய ஒரு போல்டான ஒரு கேரக்டர். ஸோ நான் கம்ப்ளீட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுதான் என்ன கேரக்டர்? நாங்கள் அந்த ஸ்லம் கேர்ள் கேரக்டர். இந்த ரோட்டில் வந்து இட்லி விற்கிற ஒரு பொண்ணு. ஸோ ஹரிஷோட லவ் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த கேரக்டர் கூட. இல்லை சார், நார்மலாகவே இட்லி விற்கிற பொண்ணு. நீங்கள் எதுக்கு இப்போ என்ன பார்த்தீங்க? இல்லைப்பா, ஜென்ரலாக வந்து இட்லி விற்கிற பொண்ணு, வேற எங்கேயாவது வேலை செய்கிற பொண்ணுங்க, வீட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கெல்லாம் உங்கள் மேலே தான் லவ் இன்ட்ரெஸ்ட் வரும். படம் பார்த்துங்க. நான் கிளியராக சொல்லிடுறேன், நான் ஹரிஷோட லவ் இன்ட்ரெஸ்ட். ஹரிஷ் இது வரைக்கும் உங்களை ஒரு கொடூரமான வில்லனாக தான் எல்லாரும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, அதுவும் சுசி சார் படத்தில் வந்து உங்களை அப்படி தான் காட்டுறாங்க. இதில் என்ன பண்ணியிருக்கீங்க பிரதர்? இடையில வந்து ஒரு நல்லவனா கூட தனி ஒருவன் உங்களை பார்த்தோம். பட் இதில் நல்லவரா கெட்டவரா நீங்கள்? அது நீங்கள் தான், நீங்கள் படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன. எனக்கு தெரியட்டும் பிரதர், படம் பார்க்காத ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க? அதுதான். ஓகே, எனக்கு இந்த படம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ரமேஷ்னா கூட ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணேன். 2வது சுசினா ப்ரொடியூஸ் பண்ணுற படம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு இந்த படம் பயங்கர ஸ்பெஷல். 2வது இந்த கேரக்டர் வந்து ஒரு ஊரில் சின்ன சின்ன இல்லீகல் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, அது வந்து பயங்கர கேஷுவலாக பண்ணிகிட்ருக்கு, எந்த ஒரு அழட்டிக்காமல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இது வந்து ஹரிஷோட லைஃப்லேயும் ஸ்ரீயோட லைஃப்லேயும் எப்படி மிங்கிள் ஆகுறதுங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சது வந்து இதில் நிறையா
ரியல் லைஃப் திங்ஸ் இந்த மாதிரி இல்லீகல் பண்ணுற நிறைய பேர் வந்து ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ அது அவங்களெல்லாம் தேடி தேடி போய் பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும் அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கும் நம்ம போய் யாரையாவது ஃபாலோ பண்ணாதானே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் பிரதர். எனக்கு ரமேஷ்னாவே நிறைய சொன்னார். ஸோ அதுவே அவரை ஃபாலோ பண்ணாவே போதுன்றீங்களா? இல்லை அவர் சொன்னது, அவர் கொடுத்த இன்புட்ஸே இட் வாஸ் மோர் தென் எனஃப். அது இன்னொரு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஊரில் நடிச்சிருக்கீங்க. செகண்ட் டைம்னா அப்படியா? ஃபர்ஸ்ட் படம் ஆமாம் தா வந்து கோயம்புத்தூர். ஸோ இது ரெண்டாவது படம் கோயம்புத்தூரில். ஸோ அதுவும் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம். 2 படங்கள், அவரும் கோயம்புத்தூர், ரமேஷ் அண்ணாவும் கோயம்புத்தூர் தான், நானும் கோயம்புத்தூர் தான். அப்படிங்களா? ஸோ அப்போ 3 பேர் இருக்கீங்க. ஸோ அதுவும் 3வது ஸ்பெஷல் ரீசன் கோயம்புத்தூர் பேஸ் ஸ்டோரி. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நானும் இருக்கிறது. இல்லை ஜென்ரலாகவே சென்னை தான் வந்து ஸ்லம் ஏரியானா சென்னையில் தான் காமிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஸ்லம்மெல்லாம் நீங்கள் காட்டியிருக்கீங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் கதையில். ஆமாம் ஆமாம். அது ஃபஸ்ட் என்னென்னா ஒரு வில்லேஜ்னா கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க, ஸ்லம்னா சென்னை தான் சொல்லுவாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல வந்து ஸ்லம் இருக்கிறது வெளியே அதிகமாக தெரியாது. அங்கே இருக்கிற டார்க் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸ்லம்மில் இருக்கிறவங்களுக்கு டார்க் ஒரு லைஃப் இருக்குது. அதை தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். இவன் மூலமாகவும் ஸ்ரீ மூலமாகவும் காமிச்சிருக்கேன். நவீன் ஹை ஹை, உங்களோட சாங்ஸ் எல்லாம் நாங்கள் இசை அறிவியில் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டு அடிச்சு தள்ளுறோம். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கே வந்து நீங்கள் 2 பேரும் எனக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுக்கணும். காஸ்ட்லியாக 2000 ட்ரீட்டு. அண்ட் ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்குறாங்க அந்த சாங். ஆலா சாச்சு விட்டு அந்த சாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ஒரு சாங் பண்ணும்போது ஃபுல் எஃபர்ட்டோடு தான் பண்ணுறோம். ஸோ அது இப்போது வந்து வெளில வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டிவியில் போட்டு நல்லா ரிக்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ப்ளஸ் யூடியூப்லேயும் நிறையா அபவுட் 1 மில்லியன் வியூஸும் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவியா நவீன்? நான் முதல்ல கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு படம் பண்ணேன். ஃபைன். அதுக்கப்புறம் பெருச்சாழின்னு மலையாளத்தில் மோகன்லால் சார் நடித்த படம் ஒன்று பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் இரவில் எடிட்டர் ஆண்டனி சார் டைரக்ட் பண்ணார். அப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வண்டர்ஃபுல். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்கிரிப்ட், அதனால தான் படம் சூஸ் பண்ணது. பட் ஆனால் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரமேஷ் சார் வந்து இட்ஸ் அ வெரி ஜாயஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ராவல் அது சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ தேங்க்யூ சார். இல்லை ஜென்ரலாக மியூசிக் டைரக்டர்லாம் எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து போனால் தான் எனக்கு வந்து டியூன் வரும், ஆஸ்திரேலியா போனால் தான் டியூன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்கிட்டலாம் சொல்லுவாங்களாம். நம்ம ப்ரொடியூசர் வந்து எந்த கண்ட்ரிக்கு உங்களை டியூன் போட கூப்பிட்டு போனார்? என் வீட்டிலே இல்லை ப்ரொடியூசர் சார்ட்டே கேட்டுருவோம். சார் சாங்ஸை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவர் எங்கே கம்போசிங் எந்த கண்ட்ரியில் கூப்பிட்டு போனீங்க? ஆக்சுவலி வந்து ரமேஷே ஒரு நல்ல ஒரு இசைக்கலைஞன் தான். சார் நல்ல அவனுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் தான் லிரிக் ஃபுல்லாக எழுதினார். அவர் நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருக்காரு. இப்பவும் நிறைய காதலிகள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கீங்களா சார்? ரிட்டன் எங்கேயாவது இருந்து வருதா சார்? மைண்ட் எப்பவும் யூத்தாக தான் இருக்கும். February 14 வேறு அவங்க ஒய்ஃபும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஓ இது வேறையா சார்? இப்போ யாரெல்லாம் பாடியிருக்கா சார் படத்தில்? 3 பாட்டு இருக்குது. ஆல சாட்சி புட்டா கண்ணால் அனிருத் பாடிருக்காரு. அப்புறம் குறும்படமே இது வந்து ஜிவி பிரகாஷும் வந்தனாவும் பாடிருக்காங்க, மதன் கார்கி லிரிக்ஸில். அப்புறம் நீயும் அடி நானும் இந்த பாட்டு இமான் சார் பாடிருக்காரு பூஜா கூட. இப்போ அனிருத் பாடின பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. எங்களுக்காக வந்து அந்த பாட்டு நீங்கள் 2 லைன் பாடி காட்டணும் ப்ளீஸ். ஷூர். ஆள சாச்சு புட்ட கண்ணால ஐயோ தாங்கலையே என்னால, மூச்சை வாங்கி போறா முன்னால, பேச்சே நின்னுருச்சு தன்னால, நெஞ்சுக்குள்ள பல்லாங்குழி குந்திக்கிட்டு ஆடுறா, 108 கொண்டாங்கடா பிபியத்தான் ஏத்துறா, ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோ நடித்தா ஒன்றா வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ஒருத்தர் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவார். பட் இந்த படத்தில் வந்து 2 பேருமே வந்து சந்திக்காத ஒரு சுச்சுவேஷனை வந்து படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பட் இது எப்படி பாசிபிள் ஆச்சு? எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கதையை யோசிக்கும் போது நான் கதைங்கிறது புதுசாக எதுவும் பண்ண முடியாது. எல்லா கதையும் வந்துருச்சு. கதைக்குள்ள நம்ம என்ன புதுசு பண்ணணும்னு யோசிச்சேன். ஒன்றும் கேரக்டரேஷன் புதுசாக இருக்கணும், இல்லாட்டி பேக்ட்ராப் புதுசாக இருக்கணும், இல்லாட்டி ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்கணும். அதில் 3வது ஸ்க்ரீன் ப்ளே சூஸ் பண்ணேன். இது ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கதையில் வந்து 2 ஹீரோ இருந்தாங்க. கதை கிடைக்கல உனக்கு இதுதான் யோசிச்சு
ஓகேங்களா இது ஆரம்பி சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இவங்கெல்லாம் ஏதோ நீங்கள் பொய் சொல்கிற மாதிரியே இவங்கெல்லாம் அப்படிதான் அது நான் அப்போ ஃபஸ்ட்டு இப்படி தான் இருப்பேன். அவன் சொல்லுவான் பேசும்போது இப்படி தான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் பேசும்போது இப்படி தான் சொல்லுவாங்க. இதான் ஜி இப்போ ஸ்க்ரீன் ப்ளே செலக்ட் பண்ணேன். அது வந்து இந்த 2 ஹீரோ இருக்காங்க. 2 ஹீரோ வச்சா மேக்ஸிமம் நிறைய படங்கள் பார்க்கும்போது யோசிச்சா 2 ஹீரோ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இல்லாட்டி எதுவும் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரே பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஸோ டைரக்டர் கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. அப்படி இல்லையா தனித்தனி கதை ஒரு 3 பக்கம் ஒரு தனி கதையாக இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரே புள்ளியில் 3 கதையும் இணையும். அப்படியும் ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த 2 வருஷம் படம் இல்லாமல் இந்த 2 ஹீரோ வச்சு புதுசாக ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்க. எப்படி இந்த 2 ஹீரோவும் பிடிச்சிங்க? இவங்க 2 பேரும் தான் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நான் இந்த கதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஹரிஷ்க்கு நான் ஒரு ஃபோன் பண்ணி, ஹரிஷ் நான் நேரில் பார்த்ததில்ல, என் நண்பர் ஒருத்தர் பாலாஜி ஸ்டில்ஸ் பாலாஜின்னு சொல்லி தான் ஹரிஷ் மூலமாக பழக்கமாகி அந்த ஹரிஷ் ஃபோன் பண்ணி நான் ஊர்லேருந்து சொன்னேன், நான் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாப்புல ஹரிஷ். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ரீ வந்து இப்போ ஓனையாட்டுக்குட்டி ஷூட்டில் இருந்தாப்புல. அப்போ சுசி இந்த ஆஃபீஸ்க்கு வர சொல்லி வந்து ஸ்ரீ கிட்ட பேசணும் ஒரு கேரக்டருக்கு இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மறுபடியும் லேட்டாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ஆகிட்டாப்புல ஸ்ரீ. ஸோ 2 பேர்த்தையும் கமிட் பண்ணிட்டோம். ஸ்ரீயை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கேரக்டருக்கு இவர் தான். ஆமாம் ஆமாங்க. அந்த லுங்கி டவுசர் அதை படித்த மாதிரி தெரியல. கேரக்டருக்கு பக்காவாக இருப்பாரு. ஆமாம் படித்த பையன் மாதிரி இல்லையே. இல்லை ஆக்சுவலி இந்த கேரக்டர் லைக் பண்ணி தான் பண்ணேன். ரொம்ப ஐ ரியலி லவ் டூயிங் திஸ் கேரக்டர் கால் கார்த்தி. ஏன்னா இதில் தான் ஒரு ஃபிலிம்க்கு லைக் ஒரு இப்போ ப்ரீவியஸ் இதிலேருந்து ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஃபைட் இருக்குது. ஸோ அந்த ஒரு லார்ஜர் தேன் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு சாங்கு டான்ஸ் எல்லாமே. ஸோ இந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதே இதில் தானே. ரொமான்ஸ் கூட ரொமான்ஸ் இதுதான் ரொமான்ஸ்ன்னு கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான். சம்ஸ்கிருதி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்கல்ல, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணு தங்கச்சி ஜென்ரலாக ஸ்கூல் படிக்குது. ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஆமாம் அது தங்கச்சியா? அது ஃப்ரெண்டு. சுசி சார் நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் நிறையா படம் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட், 2 ஹீரோக்கள் வந்து மீட் பண்ணாத ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. நீங்களே சிரிக்கிறீங்க சார். இல்லை, இந்த படம் வந்து கொஞ்சம் ரமேஷ் எனக்கு ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போதே ரொம்ப லைவாக பண்ணியிருந்தேன். அப்படி ஓகே. இந்த படத்துடைய கேமராமேன் மார்ட்டின் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. இன்னொன்று இந்த படத்துடைய கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அவங்கவுங்களுடைய கேரக்டரை வந்து ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹரிஷோட அப்பா கேரக்டர் யார் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டேன். ஹரிஷோடைய அப்பாவே பண்ணியிருந்தார் ரியல். ஆமாம். ஸோ அது மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இவருடைய அம்மா கேரக்டர் ரொம்ப லைவாக பண்ணியிருப்பாங்க. உண்மையால அம்மாவே நடிச்சிட்டாங்களா? படம் பார்த்து முடிச்சோன்னே இல்லை, அவர் அப்பா நடித்த மாதிரி அம்மா நடிச்சிருக்காங்க. படம் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு இவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பார்த்ததில்ல, யார் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே அப்படின்னு முடிச்சு எடிட் ஷூட்டில் தான் பார்த்தேன். ஸோ இவங்க கேரக்டருமே எல்லா கேரக்டருமே அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப கரெக்டாக நேர்த்தியாக இருந்துச்சு. ஆஸ் எ டைரக்டராக வந்து எல்லார்ட்டையுமே வந்து ஒரு லைவான பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப டஃப். அது அப்படி ஒரு மொத்த ஸ்கிரிப்டாகவே யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பான விஷயம். அதுதான் எனக்கு வந்து ரமேஷ் ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. மொத்த ஃபேமிலியுமே வந்து ரமேஷுடைய இந்த வெற்றியை வந்து அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் உழைப்பு, அந்த 16 வருஷம் உழைப்பு இந்த வெள்ளிக்கிழமை தான் நடந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அண்ட் இந்த படத்தை வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்ததாக கேள்விப்பட்டோம் சார். அவங்கெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க? அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி. எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம், ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் அதான் சொன்னாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் வந்து வில்லம்பு டீமுக்காக ஆஸ் அ ப்ரொடியூசராக உட்காந்து படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஸோ வேலைப்பளு வந்து உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எனவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள். வேறு யாரெல்லாம் இவங்களை தவிர நடிச்சிருக்கா? இதில் இன்னொரு ப்ரொடியூசர் நந்தகுமார் சார், அவர் ஒரு வில்லனை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யோகி பாபு அவர் பண்ணியிருக்காரு. ராம்சன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஓகே. நந்தகுமார் சார் மெட்ராஸ் படத்தில் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் தான் இதில் ஒரு ப்ரொடியூசர். இப்போ இதுலேயும் வில்லனாக பண்ணியிருக்காரு அவர். அப்போ மற்ற கேமராமேன் மார்ட்டின்ஜோ ரொம்ப சூப்பராக இதில் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் முன்னாடியே ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் நம்ம பண்ணும்போது என்ன சொன்னோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைவாக இருக்கும் இது. ஏன்னா 70% எக்ஸ்டீரியர் இது ஃபுல்லாக கிளம்ஸியாக சிக்னல், ரோடு சிக்னலு, மார்க்கெட், இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டு, க்ரௌடான ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்பராக நம்ம பண்ணாமல் மேக்ஸிமம் லைவாக பண்ணணும்னு ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவ்வளோ லைவாக அதில்
பண்ணியிருக்காரு மார்ட்டின் ஜோ. எப்படி அவ்வளோ க்ரௌடில் வந்து முழு படத்தையும் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இங்கே இப்படி மெயின் சிக்னலோ அந்த மாதிரி ஆர்எஸ்புரம் சிக்னல் ஒன்று இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் டிராஃபிக் சிக்னல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஒரு கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு பாதி சிட்டி பிளாக் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மெயின் சிக்னல் அது. சிக்னல் மாதிரி ஆமாம், அந்த மாதிரி ஒரு மெயின் சிக்னல் அது. ஜெமினி சிக்னல் மாதிரி ரொம்ப மெயின் சிக்னல். அங்கே 5 நாள் ஷூட் பண்ணாங்க. அதுக்கு அங்கே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே டோட்டலாக எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. டிராஃபிக்கில் எதுவுமே ஜாம் ஆக மேடம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்லணும், சிவானந்த காலனிங்கிற ஏரியாவில் அங்கே பப்ளிக்ஸ் வந்து செம்ம சப்போர்ட். அந்த ஸ்லம்மில் போய் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வீட்டிலே வந்து தண்ணி குடிப்போம். இவங்களாம் அவங்க வீட்டிலே தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே இருந்தாங்க இவங்களாம் அந்த ஸ்லம் அவங்க வீட்லேயே. ஸோ அப்படி அங்கே ஹெல்ப் பண்ணாங்க. சாந்தினி பார்த்தோன்னே அந்த முத்து படத்தில் மீனாவை பார்த்தோன்னே அந்த ஹோட்டலில் கூப்பிடுவாங்கல்ல, வீட்டுக்கே கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்களாமே. அங்கேயே உட்காந்துருப்பாங்க அவங்க வீட்டிலே உட்காந்து அவங்க வீட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப அஃபெக்ஷனேட் பீப்புள், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நாங்கள் ஷூட் பண்ணும்போது. ஓகே ஃபைன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் எங்களோட டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் மீட்டில் திரும்பவும் நம்ம மீட் பண்ணுவோம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச்.